கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற சரவணன் அவர்களை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதல்ல நான் நன்றி சொல்றேன் அவருக்கு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய ஜி வெங்கடேசன் அவர்களா, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய ஜே.இ. பாண்டியன் அவர்களா, மூன்றாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழாவை தொடர்ச்சியாக புனித தோமையார் மலை ஒன்றியில் கொடிகளை ஏற்றி இனிப்புகளை வழங்கி சமபந்தி விருந்துகளையும் வழங்குகின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தம்பி சரவணன் அவர்கள் இந்த நலத்திட்ட உதவியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெண்களுக்காக நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இப்பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் திடீர்னு பார்த்தா காலையில 6:30 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய். ஒரே மகிழ்ச்சி செய்தி. யார் போட்டாங்கன்னு தெரியல எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் தொலைக்காட்சிகளிலும் செய்திகளின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு 3000 ரூபாயும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கியிருக்கார். பெரிய மகிழ்ச்சி பெண்கள் மத்தியில், தாய்மார்கள் மத்தியில். இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள். அனைவரையும் மிஞ்சுகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் ஏழை எளிய மக்களும் மிகவும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சேர்கின்ற வகையில் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், அது விடியல் பயணம் திட்டமாக இருந்தாலும் முதியோர்களுக்கு உதவி தொகையா இருந்தா கூட 1.25 லட்சம் பேருக்கு இப்ப இன்னைக்கு வழங்கியிருக்காரு. அவர்களுக்கு கூட 2000 ரூபாய் இந்த சிறப்பு நிதியாக